மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட எடுத்து வந்திருக்கேன். இது ஒரு செய்தி மட்டும் கிடையாது, ஒரு பேட்டர்னாகவே இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. இதை அம்பலப்படுத்தணும், இந்த தீய சக்தி திமுக பண்ணுற இந்த நுண் அரசியலை தெளிவாக உடைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட என்ன ஓட்டம். எதற்காண்டி இந்த வீடியோவில் சில விஷயங்களை பேச போகிறோம்னா, இந்த ஒரு புகைப்படம் தான். என்னப்பா ஒரு முதலமைச்சர்னா ஜாலியாக மஜாவாலாம் இருக்கக்கூடாதா, எப்போ பாரு மக்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல. இந்த ஃபோட்டோவை இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, இதற்கு பின்னாடி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் தெளிவாக கார்னர் பண்ணும்போது, குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் தெளிவாக கார்னர் பண்ணும்போது இவங்க இந்த அஜெண்டாவை பண்ணுறாங்க. இதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிறோம். 2 நாளாக நம்ம தோழர்கள் சென்னையில் நடந்த சில விஷயங்களை பற்றி மிக தெளிவாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் கண்டனம் தெரிவித்து சில விஷயங்களை பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலை ரிலீஸ் பண்ணி ஸ்டைலின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நுண்ணரசியலை புரிஞ்சுக்குங்க. தெரியாத அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்டோட இந்த வீடியோவில் சில விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த விஷுவலை இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி அவர் சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாதப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. எப்போ சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிறத வெளியே தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள தான் அரசியல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக தொல்காப்பியர் பூங்காக்கு இவர் நடைபயணம் மேற்கொள்வார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சாம்பியனாக இருக்காங்க. புதுசாக அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க. அந்த வண்டி புது வண்டி. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட காமிக்கிறாங்க. இவரும் அந்த வண்டியில் ஏறி உட்காந்து முருகிற மாதிரி சீன் போடுறாரு. மற்றபடி அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வேறு எந்த கதையும் இல்லை. இதை பண்ணி முடிச்சிட்டாங்களா, அடுத்ததான் அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி ஸ்டைலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஷுவலுக்கு எலிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, எந்த சமயத்தில் இந்த போட்டோ வந்திருக்குன்னு பாருங்களேன். சென்னையில் மிக முக்கியமாக ஒரு குடும்பம், பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம் கொல்லப்பட்டிருக்கு ஒரு பாலியல் இச்சை காரணமாக. இன்னொன்று பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பொழப்பு தேடி வந்த ஒரு 20 வயசு பெண்மணி பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. ஒருத்தங்க 2 பேர் கிடையாது, பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த 2 சினாரியும் சென்னையில் நடந்திருக்கு. சென்னையில் மிக முக்கியமான இடத்துல இந்த 2 சினாரியும் நடக்கும்போது இதை திசை திருப்பறதுக்காண்டி இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற அந்த ஐயம் எனக்கு அந்த சந்தேகம் வருது. ஏன்னா இவங்களுடைய பேட்டர்ன் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா குற்றவாளியை நாங்கள் பிடிச்சிட்டோங்க, இதை தாண்டி ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பீகார் குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணியோட உடலை 4 நாள் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அவங்க ஏரியாவை சேர்ந்தவங்க தாங்க பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கல, தமிழ்நாட்டுக்காரங்க பண்ணல, அவங்க ஏரியாவை சேர்ந்தவங்க தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கு, அந்த கேண்டீனில் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா, 2 பேரும் பொழப்பு தேடி சென்னைக்கு வந்தவங்க தான். தலைவர் விஜய் அவர்கள் அதை பற்றி ரொம்ப தெளிவாக அறிக்கையில் சொல்லியிருப்பாரு. பொழப்பு தேடி வந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பார். இந்த சம்பவம் இங்கே நடந்து போச்சு, என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, அடுத்து வேற ஒரு பொண்ணுக்கு தமிழ்நாட்டில் இது நடக்காமல் இருக்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க, ஏதாவது இதை பற்றி மீட்டிங் போட்டிங்களா, இதை பற்றி அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்களா, இல்லைங்க சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணிட்டோம்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய ப்ராசஸில் ஒரு பகுதி மட்டும்தான், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அடுத்த பகுதியாக இருக்கும். இனிமே இந்த குற்றச்சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன பாடத்தை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பதில் கிடையாது. பொறுப்பு டிஜிபி வச்சு உங்களுடைய ஈகோ காண்டி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் எப்படி பாடம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதா நாங்கள் கேட்குற மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. டிஜிபி அப்படிங்கிற ஒருத்தர் மேலே இருப்பார், அவர் கீழே ஏகப்பட்ட டிஜிபி இருப்பாங்க. இந்த ஏகப்பட்ட டிஜிபியில் இந்த சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற மிக முக்கியமான ஏரியாவை இந்த ஏகப்பட்ட டிஜிபி கீழே இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒருத்தரை கொடுத்து நீங்கள் வேற டிஜிபியாக இருக்கீங்க, சட்ட ஒழுங்கையும் சேர்த்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சட்ட ஒழுங்கை தனியாக பார்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான காவல்துறையோட தலைவரை சட்ட ஒழுங்கும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிபிட்ட கொடுக்கும்போது அது எப்படி சரியான நிர்வாகமாக இருக்கும்? இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கிளாஸ் இருக்கும். ஏப்பா நீ பொறுப்பு தானே, நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காவல்துறைக்குள்ளே ஏகப்பட்ட கிளாஸ்களை தெரிஞ்சே உருவாக்குறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதனால தான் உங்க மேலே கோபம் ஆத்திரம் அதிகமாக வருது. இப்போதான் ஏன் டிஜிபி போட போறீங்க? சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தொடர்கதையாக வந்துகிட்டு இருக்கு. எப்போ டிஜிபி போட போறீங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான் தொடர்ச்சி அவங்கள்ட்ட கேட்குறோம். ஏன்னா நீங்கள் பாடம் கற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த பிரச்சனையை திசை திருப்பறதுக்காண்டி இந்த ஃபோட்டோவை போட்டு இந்த ஃபோட்டோ சார்ந்த விவாதத்தில் நாங்கள் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க. சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நுண் அரசியல் எங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் நீங்க ஒரு தடவை ஃபாலோ பண்ணா பரவாயில்ல, தொடர்ச்சியா அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தூய்மை பணியாளர் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் அந்த போராட்டத்தை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அடக்குமுறை ஏவி அந்த போராட்டத்தை கலைக்கும் போது நீங்க கூலிப்படம் பார்த்தீங்க. கூலிப்படம் பார்த்து விவாதம் பெருசாகணும், போராட்டங்களை அந்த கலைக்கிற சினாரியோ போகக்கூடாது, அதை பத்தி மீடியா ஃபோக்கஸ் போகக்கூடாது, இந்த கூலிப்படத்தை நம்ம பார்த்த செய்தி பெருசாகணும்னு நினைச்சீங்க. அவங்களுக்கு அவங்க நிரந்தர வேலை கேட்டா உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. எப்ப நான் உங்ககிட்ட வேலை கேட்கிறேன், நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு கேட்கிறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காலைல உங்களுக்கு சாப்பாடு போடுறோம்னு சொல்லிங்க. அந்த சாப்பாடு எந்த லட்சண கட்டல போறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். தரமே கிடையாது. இது எங்க வயிற்றால வாயால தான் போடுது, ஃபுல்லா வயிற்றால தான் போகுது. எங்களுக்கு இப்படி இருக்கு. நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. துப்புரவு தொழிலாளி எப்ப ஆக்கணும்னு தெரியல.
இங்க பாருங்க, இந்த சாப்பாடு இப்படி இருக்கு. இங்க பாருங்க, இப்படி இருக்கு சாப்பாடு. சாம்பார் இங்க பாருங்க. சார் முதல் நாள் பொங்கல் போட்டாங்க சார். அப்போ சாப்பிட்டதுலேருந்து வாயாலும் வயிற்றாலும் போயிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் கிடந்திருக்கேன். ஸோ சொன்ன விஷயத்தையும் ஒழுங்காக செய்யலை, சொல்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக செய்யலை. தூய்மை பணியாளர் அப்படிங்கிறவங்களோட அந்த ஓட்டு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களால் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இல்லைப்பா இவங்களுக்கு நடக்கிறது அநீதி, நம்ம ஓட்டு போடும்போது இவங்களே மனசில் வச்சு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்காமல் இவங்களை எப்படி ஒரு மாதிரி நடத்துறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் நடத்துகிற முறையில் எங்களுக்கு துளியும் உடன்பாடு கிடையாது. மக்கள் அத்துணை பேரும் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த திசை திருப்பல் அரசியலை செஞ்சீங்க. மூணாவது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்பு இருக்கும்போது இன்ஸ்டாவில் உட்காந்து துணை முதலமைச்சர் எதை லைக் பண்ணார் அப்படிங்கிற விவாதம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஏன்னா அந்த மழை சார்ந்து நாங்கள் விவாதிக்கக்கூடாது, மழை சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சார்ந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. இந்த அரசாங்கத்தோட இயலாத்தன்மையும் இந்த அரசாங்கத்தோட தோல்வியை மறைக்கிறதுக்கு இந்த விவாதம் நடக்கக்கூடாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு தான் போட்டேன், அதை பற்றி விவாதிங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, தெரிஞ்சு போட்டு விட்டேன். ஏன்னா ஒரு 2 நாள் அதை பற்றி விவாதிச்சிங்கன்னா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பற்றி பேச மாட்டீங்கல்ல. நாங்கள் அடித்த கொள்ள வெளியே வராதுல்ல, அது வரைக்கும் சந்தோஷங்க. நான் நல்லவன் கிடையாது, நான் ஒழுங்கினமானவன் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால் எனக்கு தேர்தலில் எந்த விதமான பின்னடைவும் ஏற்பட போகிறதில்லை. ஆனால் இதை நீங்கள் பிரச்சாரமாக்குனீங்கன்னா, இதை நீங்கள் பேசு பொருளாக்குனீங்கன்னா அது எனக்கு பாதிப்பு. அதை செய்ய விட மாட்டேன், அதுக்கு பதிலாக இந்த விவாதத்தில் ஈடுபட விடுவேன்னு சொல்லி தெரிஞ்சு ஒரு வேலையை பார்க்குறீங்கல்ல. ஸோ ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக விவாதிக்கப்பட்டால் அந்த பிரச்சனை விவாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக என் ரேஸ் பைக்கில் நான் உட்காந்து ஃபோட்டோவை பற்றி விவாதிங்க. நான் கூலி படம் பார்த்துட்டு வந்தேன், அதை பற்றி பேசுவோமா? இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் லைக் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி இந்த திசை திருப்பல் நுண் அரசியலை எங்கள் மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இனிமேயும் இதை பார்த்து கடந்து போக மாட்டோம். எந்த சமயத்தில் எந்த விவாதம் நடக்குது அந்த விவாதத்துக்கு ஏற்ற ரியாக்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க. இந்த பிரச்சனையை தீருங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். ஈகோ இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்கள் சார்ந்த குறைபாடு பிரச்சனை தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வரும்போது அதுக்குள்ளே உட்காந்து எதை சரி பண்ணுமோ அதை சரி பண்ணாமல் இது வேணாம், இதை அப்படியே ஓரம் வச்சுட்டு இது நடக்கக்கூடாது, நம்ம இந்த பக்கம் போவோம்னு போறீங்க பார்த்தீங்களா? மக்கள் அத்தனை விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் அத்தனை விஷயத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தாவேகா தொண்டனுக்கு இந்த அரசியல் புரிஞ்சிருச்சு. இந்த விவாதத்தை உங்கள் முன்னாடி எடுத்து வச்சு இதை இவங்க பண்ணுறாங்க, இவ்வளோதாங்க இவங்க அரசியல்னு சொல்லி அம்பலப்படுத்துறதும் ஒரு தாவேகா தொண்டன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எத்தனை நாட்கள் எங்களை ஏமாற்ற போறீங்கன்னு தெரியல, ஆனால் உங்களுடைய முடிவுரை சீக்கிரம் எழுதப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேகா சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.